15 18 வரைக்கும் வாசிக்கும். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு அரை மணி நேரம் உங்க வாழ்க்கையே மாற்றணும் இந்த வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் இருக்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன கேட்டீங்கன்னா, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நம்ம எப்படி இருக்க போறோம் சொல்லுங்க? சமாதான தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும். நிலையான வாசஸ்தலம் ஒன்று இருந்ததுன்னா, சமாதானம்னு இருந்ததுன்னா, நிலையான வாசஸ்தலமும் அமைதியும் நமக்கு இருக்கும். இந்த சமாதானம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம் ஒரு மனுஷனுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ந்து வசனத்தை வாசிச்சுட்டே வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோபின் புஸ்தகம், நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் வசனத்தை கொடுத்துட்டு நான் கடந்து போகிறேன். யோபின் புஸ்தகம் 5:24 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யோபின் புஸ்தகம் 5:20. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை நீ காண மாட்டீர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அமைதி, அமெரிக்க, சமாதானம், இந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டார். இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4:8 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4:8 வாசிக்கும்படியாக. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமா தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கிற போது குறை ஒன்றும் காண மாட்டார். நல்ல சமாதானமாக வாசஸ்தலம், அமெரிக்கான இடம், அமைதியான தங்கும் வாசஸ்தலம், உறவுகளுக்குள்ள நல்ல சமாதானம், எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானம், அமைதி, ஒரு நல்ல அமெரிக்கான ஒரு வாழ்க்கை உண்டாக வேணும். கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று கேட்டால், சமாதானமாக இருக்கிறவர்கள், அமைதியாக இருக்கிறவர்கள், அமெரிக்கையாக இருக்கிறவர்கள். அவருடைய குணங்கள், சுபாவங்கள், கூடாரங்கள் எல்லாம் ஒரு விசேஷித்த ஒரு அமைதி. அதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை அமைதியாக, விசேஷித்த அபிஷேகம், அமைதி, சமாதானம், அமெரிக்க, அப்படிப்பட்ட சுபாவனுக்குள்ள அதை விசாரிக்கிற போது குறை ஒன்றும் காணாதவர்களாக நான் சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய்வேன். நான் படுக்கையிலே நமக்கு சமாதானம். தொடர்ந்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14:6 வசனத்தை மன்னிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:6 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நேரம் எல்லா காரணத்தினாலே நான் விரைவாக கடந்து செல்கிறேன். இன்னொரு நாளிலே இதை நாம் நல்லா தியானம் பண்ணுவோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுக்கு உண்மையாக சத்தியம் வெளிப்பட்டதுன்னா பூரண சமாதானம், பூரண அமைதி, பூரண அமெரிக்கை, வாசஸ்தலம், அவனுடைய வாசஸ்தலம் பதறாத திகையாததாய்,
அவனுடைய கூடாரம் பதறாதது, திகையாததாய், அமெரிக்க உள்ளதாய், அமைதி உள்ளதாக. நான் சொல்லுவேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்? அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த அமர்ந்த என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமானது. எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்? அமர்ந்த தண்ணீர் அல்ல. ஒரு கர்த்தருடைய புள்ள யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமர்ந்த தண்ணீர் உண்டு. ஒரு நீரோடை சலசலப்பா தண்ணி வந்ததுன்னு வச்சுங்களேன், அதுல யாரும் நீர் பருக முடியாது இல்லைங்களா? அமர்ந்த நீரோடை அண்டை, நிறைய தண்ணி போகிற ஓடை போல தண்ணி போகிற, தண்ணி அடித்து கொண்டு போகிற ஒரு புல்லு கூட முளைக்காதீங்க. ஒரு ஜீவன் கூட அங்க தண்ணி குடிக்காது. எந்த இடத்திலே என்று சொல்லுவோமானால், அமர்ந்த தண்ணீர் அண்டை நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற போது உங்க இருதயம் அமர்ந்த இருதயமா இந்த வருஷத்துல மாறணும். இந்த வருஷத்துல இல்லை, இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க அமர்ந்து இருந்து போயிடணும். அப்படிப்பட்ட ஆவி, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அந்த ஆவி என்ன கேட்டீங்கன்னா, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆவி. அந்த சத்தியத்தினுடைய ஆவி வெளிப்பட்டதே ஆனால் ஒரு மகளானாலும் மகனாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்வு சமாதானத்தினுடைய வாழ்வு, அமெரிக்கியனுடைய வாழ்வு, அமர்ந்த தண்ணீரினுடைய அனுபவமுடைய வாழ்வு, சலசலப்பு இல்லாதது, சலசலப்பு இல்லாத வாழ்க்கை. நான் கடந்து போகிற 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வசனத்தெல்லாம் நான் கொடுக்கணும்னு பிரியப்படுறேன், விரைவாக நான் கொடுத்து விடுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டதினால், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. சமாதானமா அவன் இருந்தான். பட்டணம் சமாதானமாக இருந்தது, பட்டணம் அமெரிக்கையாக இருந்தது. அப்போது யூதாவிலே அவன் பட்டணங்களை கட்டினான். எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய சமாதான வாழ்க்கை, அமெரிக்கை வாழ்க்கை, அமைதியுள்ள வாழ்க்கை முதலாவது நமக்கு கொடுப்பதை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்போது ஒரு குடும்பத்தில் அமெரிக்கையும் சமாதானமும் அமைதியும் இருக்கிறதோ, ஆசீர்வாதம் தானா நம்ம சேரும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்துக்கு அலைய வேண்டியதில்லை. இங்கே கவனிங்க, தேசம் சமாதானமாக இருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது, தேசம் அமெரிக்கையாக இருந்தது. அவன் எழுந்து பட்டணங்களை கட்டினான். எப்போ? அமெரிக்கையாக சமாதானமாக அந்த பட்டணம் இருந்தபோது எழுந்து தேசத்திலே பட்டணங்களை கட்டினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சமாதானம் கூட அமெரிக்கையோடு கூட அமைதியான ஒரு வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற போது, என் ஜனம் சமாதான தாபரங்களினாலும் நிலையான வாசத்தினாலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கிற போது நீ எழுந்து பட்டணங்களை கட்டுவா. ஆமென். ஹல்லேலூயா. நீ பட்டணங்களை கட்டுவா. என்றைக்குமே நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால இந்த வீடு கட்டி சொந்த வீடை சுதந்திரிக்கிறவங்களாம் சமாதானமும் அமெரிக்கும் உள்ளவர்கள் சீக்கிரமாக அந்த வீடுகளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். நீங்கள் ஒன்று கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். நான் இன்னும் செய்திக்கு வரல, வசனத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன். 48வது அதிகாரம் 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். சமுத்திரத்தினுடைய அலைகளை போலும் இருக்கும். அலைகளை போலவும் அது இருக்கும். நான் சொல்லுவேன், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நீ கவனித்தாயானால்,
தேவனுடைய கற்பனைகளை நீ கவனித்தாய். ஆனால் அடுத்து நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதே ஏசியா தீர்க்க வசனம் 54:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். நீ கற்பனைகளை கல்கிற போது உனக்கு சமாதானம் பெருசா இருக்கும். உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கிற போது அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எங்க சமாதானமும் அமைதியும் வருகிறது என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் வருகிற இடத்துல சமாதானமும் அமைதியும் உண்டாகும். ஏதோனிலே கர்த்தர் படைத்து உண்டாக்கி அங்கே சமாதானமும் அமைதியும் வாசஸ்தலமும் நல்லா இருந்ததா இல்லைங்களா? சமாதான தாபரம். எந்த 3 இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:18 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் என்ன வாசித்தோம்? சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமெரிக்கையாய் தங்கு இடங்களிலும் என் ஜனம். இது எங்க இருந்தது? நல்லா நீங்க கவனிங்க. நான் விரைவாக சொன்னாலும் நீங்க நல்லா கவனிங்க. இது எங்க? ஏதோனிலே இருந்ததா இல்லையா? இந்த 3ம் ஏதோனிலே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், ஏதோனிலே பெரிய ஒரு வார்த்தை மீறுதல் கிடையாது. பெரிய ஒரு வார்த்தை நான் பின்பாக நான் வருகிறேன். அந்த இடத்துல சமாதானமோ எல்லாம் இருந்தது. பெரிய வார்த்தை மீறுதல் ஏவாள் பண்ணவே இல்லை. பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? ஒரு நாள் குழாவில் தண்ணி பிடிக்க போனால் நம்ம பேசுகிற பேச்சா ஏவாள் பேசுனா? இல்லவே இல்லை, உண்மையாக இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா சர்ச்சில் சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு கொட்டடிக்க சொல்ல அந்நிய பாஷை பேசிட்டு அதே திங்கக்கிழமை போயிட்டு குழாயில் பேசுகிற பேச்செல்லாம் அவங்க அயோக்கிய பாஷை. அது காலையில் அயோக்கிய பாஷை வந்துடும் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட தவறு எதுவும் ஏவாள் செய்யவே இல்லை. ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன், முன்கூட்டியே சொல்கிறேன், இது ஒரு தேவ ரகசியம். ஆண்டவருடைய கற்பனை நம்முடைய சுயமான வார்த்தைகளோ அல்லது வெளிப்புறமான வார்த்தைகளோ வருகிற போது, அது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் பெரிய வார்த்தையாக இருந்தாலும், தேவனுடைய கற்பனையை எடுத்து போடுகிற, தேவனுடைய சத்தியத்தை எடுத்து போடுகிற, தேவனுடைய சத்தத்தை எடுத்து போடுகிற, தேவனுடைய சத்தம் கிரியை செய்யாமல் நம்முடைய சுய சத்தம் இல்லை மற்றவருடைய சத்தம் கிரியை செய்கிற இடத்திலே சமாதானம் போகும், நிலையான வாசஸ்தலம் போகும், அமைதி போகும். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தேவனுடைய கற்பனை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் வீணான நாக்கின் வார்த்தைகள் நம்மிடத்தில் வரா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. தேவனுடைய கற்பனையும் சத்தியமும் வசனமும் நம்மிடத்திலே வந்தால் நம்முடைய சுய வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளாது. அடுத்தவருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளாது. என்ன ஆண்டவர் என்ன இன்றைக்கு காட்டி கொடுத்தார் சபைக்கு என்று சொல்லுவோமானால், இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. உனக்கு சமாதானம் வேணும்னா உன் வார்த்தையில் நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னாருங்க ஆண்டவர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சமாதானமும் அமைதியும் நிலையான வாசஸ்தலமும் உனக்கு வேணும் அப்படின்னா உன் வார்த்தையில் மாத்திரம் நீ ஜாக்கிரதையாக இரு. வார்த்தையில் எப்படி ஆண்டவரே நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னா, என் கற்பனைகளை மேற்கொள்ளுகிற எந்த சுய வார்த்தையும் அந்நிய வார்த்தையும் உன்னிடத்தில் வரக்கூடாது. ஏதோனிலே சமாதான தாபரங்களினாலும் நிலையான வாசஸ்தலமும் அமெரிக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்காக கொடுத்தார். தேவனுடைய கற்பனை இருந்தது, கட்டளை இருந்தது. ஆனால் அந்நிய வார்த்தை தேவனுடைய கற்பனையை மேற்கொண்டபடியினாலே நிலையான வாசஸ்தலம் அழிந்து போனது, அமைதி இல்லாமல் போனது, சமாதானம் அற்று போனது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுய வார்த்தையானாலும் பிரத்தியாருடைய வார்த்தையானாலும் தேவனுடைய வார்த்தையை அழித்து போடுகிற வல்லமை உள்ளது. அது நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய அமரிக்கையை எடுத்துவிடும். மற்றவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, நம்முடைய சுய வார்த்தை. இதுதான் இன்றைக்கு செய்தி. கர்த்தர் அழகாக பேசினார். இதுதான் விஷயம். எப்பா நீ சமாதானம் அமரிக்க நிலையான வாசஸ்தலம் இருக்கணுமா, கற்பனைகளை கை கொண்டால் உனக்கு சமாதானம். உன் பிள்ளைகள் கற்பனைகளை போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா.
கற்பனைகள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய சுய வார்த்தையும் மற்றவருடைய வார்த்தையும் தேவ ஆலோசனை தேவ கற்பனையை மேற்கொள்ளுமானால் நீ ஏதோனை விட்டு துரத்தப்படுவா. ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலத்திலே நீ வாசம் செய்தால் தேவனுடைய கற்பனை அவைகளை மேற்கொள்ள, உன் சுய வார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும், உன் வாயின் வார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். அதான் நீங்கள் கவனித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். மத்தேயு 10:13 அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற போது நீ தேவனுடைய என்னுடைய கற்பனை நீ அங்கே கொண்டு போகிற போது என் வார்த்தையை கற்பனைகளை ஏற்றுக்கொண்டா சமாதானமும் நிலையான வாசஸ்தலையும் அமெரிக்கான வாழ்க்கையும் அவர்களுக்கு உண்டாகும். அந்த சமாதானம் பாத்திரன் இருந்தால் அந்த சமாதானம் அவனோட கூட இருக்கும், இல்லாட்டி அவனோட விட்டு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது நான் சொல்லுவேன், எல்லா வார்த்தைகளையும் மேற்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கற்பனை, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியத்தும் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்ம இஷ்டத்துக்கும் பேச முடியாது. ஆமென், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பலமுறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பலமுறை நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அமைதி உள்ள, அமெரிக்க உள்ள, நிலையான சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணுமானால் உங்கள் சுய வார்த்தையின் மேல் நீங்கள் சாராமல் இருங்க. உங்கள் சுய பேச்சை நீங்கள் பேசாமல் இருங்க. சுய காரியங்களை, மற்றவர்களுடைய காரியங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்காமல் இருங்க. அது நம்மை நிலையற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, அமைதியற்றவர்களாக மாற்றிவிடும். நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என தீர்க்கப்படுவா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் இது கொஞ்சம் ஆழமான வசனம். என்னடா இது வாக்குத்தத்தம், உன்னை கட்டுவார், உன்னை நட்டுவார், நீ போனால் அந்த சுதந்திரத்து கொள்வா, இந்த வருஷம் அது இருக்கும், உனக்கு இது இருக்கும். கர்த்தர் அழகாக உங்களிடத்தில் சிறு பிள்ளை போல சொல்கிறார். சொல்லுங்கள், உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமாதான தாபலங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் குடியிருக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. இந்த வருஷம் மாத்திரம் அல்ல, எந்த வருஷமான. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையில் வீணான வார்த்தையின் நிமித்தமும் ஒவ்வொருவனும் குற்றத்தீர்க்கப்படுவான். அவன் வார்த்தையிலே அவன் நீதிமான் அல்லது குற்றவாளி என நியாயம் தீர்க்கப்படுவான். நாம் பேசுகிற பேச்சு இங்கே மாத்திரம் சமாதானத்தை கொடுக்காது, பரலோகத்திலும் அமைதி, நிலையான வாசஸ்தலம், அமைதியான தங்கும் இடம். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிங்க. நான் பேசுகிற வார்த்தை இங்கே மாத்திரம் நிலையான வாசஸ்தலம் இல்லை, இங்கே மாத்திரம் சமாதானம் இல்லை, தாபரம் இல்லை, அமெரிக்கான வாழ்க்கை இல்லை. மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தமும் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவன் பேசுவது ஒவ்வொன்றும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். அதன் நிமித்தமே அவன் குற்றவாளி அல்லது நீதிமான் என நியாயம் தீர்க்கப்படுவான். நான் பேசுகிற வார்த்தை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற காரியம்,
தேவனுடைய வார்த்தை இருந்ததானால் சுய வார்த்தை நம்மை மேற்கொள்ளாது, புறத்தியாருடைய வாழ்க்கை மேற்கொள்ளாது. இந்த சந்ததி மனுஷரை ஆண்டவர் செம்மையானவரே உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிலையான வாசஸ்தலம், சமாதானம், அமெரிக்கா எல்லாம் இருந்த ஏதோனிலே பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லாரும் வேதம் தெரிந்தவங்க. பெருசாக there is no தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையே அங்கே இல்லை. தேவனுடைய கற்பனை விட்டு கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. அவரா தேவனா? அவர் யாரோ ஒருத்தர் வந்தார், எங்களை சரியாக வச்சுட்டு போனார், எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, ஆகையினாலே நான் அவர் கொடுத்த கனி எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நீர் சொல்கிற கனியை நான் புசிப்போம், தேவனை வெறுக்கிறோம். இப்படிலாம் அங்கே வார்த்தை இருந்ததுங்களா? எந்த வீணான வார்த்தையும் கிடையாது. இந்த சிம்பிள் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பனை, தேவனுடைய கற்பனைக்கு இடம் கொடுக்காததுனாலே அந்நிய வார்த்தை சமாதானத்தை எடுத்து போட்டது ஏதோனிலே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அமெரிக்கா இருக்கும், சுகம் இருக்கும், நிலையான வாசஸ்தலம் இருக்கும், சமாதான தாபரங்களிலே நாம் இருப்போம். நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்று கவனிப்பீர்களானால், யோவான் சொன்னார். யோவான் என்ன சொல்லுவார்? அடிக்கடிக்கு விரியம்பாம்பு குட்டிகளே அப்படி தானே சொல்லுவார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, விரியம்பாம்பு குட்டிகளே. ஆனால் யோவான் சொல்றாரு, இதோ கிறிஸ்து வந்துட்டார், அவர் பெருகவும் நான். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் விசேஷமாக சொல்லி கொடுத்தார். அவர் பெருகவும், நான் வாயை மூடுவோம், அவர் வாய் வார்த்தை மேற்கொள்ளுவோம். இதுதான் அர்த்தம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் ஸ்நானகனை போல கண்டிப்போட கூட உபதேசித்தவன், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அவனை போல டைரக்டா வீரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் திரும்ப விட்டால் எல்லாரும் நாசமா போவீங்க, எல்லாம் மனத்தை அப்படியே கெட்டு போவீங்க என்று தைரியமாய் ராஜாக்களுக்கு பிரசங்கித்தவன். அதன் மூலமா தலையே துண்டாகி போய்விட்டது. தெரியல உங்களுக்கு? தலையை தாமால் தட்டில் கொண்டு வந்து விபச்சாரி கொண்டு வந்து கொடுத்தா. ஏன்? சத்தியத்தை சொன்னதுனால, தைரியத்தோட சத்தியத்தை சொன்னதுனால. அப்படி பேசின மனுஷன் சொல்ற, நல்லா நீங்க தியானத்தை கேளுங்க, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. நான் பெரிய ஆளு தான், நான் பெரிய தீர்க்கதரிசி தான், நான் பேசினா மனம் திரும்பி எல்லாம் ஞானஸ்தானம் எடுப்பான், எல்லாம் வருவான், ரட்சிக்கப்படுவான். அவர் வந்துட்டாரு. அவர் வார்த்தை என்கிற மன்னா, வார்த்தையாகிய தெய்வம். ஆகையினாலே என் வார்த்தை சிறுகவும் அவருடைய வார்த்தை பெருகவும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை பெருகணும், நம்ம வார்த்தை சிறுகணும். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி ராஜாக்களை பார்த்து விரியம்பாம்புகளே, விரியம்பாம்பு குட்டிகளே என்று சொன்னான். ஆனால் கர்த்தராகிய இயேசு வந்தவுடனே இவரே வார்த்தை, இவருடைய வார்த்தை உலகத்தை மேற்கொள்ளணும். நான் சிறுக வேண்டும், நான் பேசக்கூடாது, நான் சிறுக வேண்டும், அவருடைய வார்த்தை பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய வார்த்தை சிறுக செய்தவன் யோவான் ஸ்நானகன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக 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 பிசாசாமனும் தோர்த்து போவான். உங்களுக்கு வாயில வார்த்தையே வராதுங்க. வீணான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வராது. வீணானி பேச மாட்டா கர்த்தருடைய பிள்ளை. வீணான வார்த்தை ஒன்றும் பேச மாட்டா. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக 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 நம்முடைய சுபாவங்களுடைய வார்த்தை சிறுக 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 போகணும். சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள், நீ எதை ஏதோனிலே இழந்தாயோ அதை உன் வாழ்க்கையில நீ திரும்ப பெற்றுக்கொள்வா. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கற்பனைக்கும் உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுத்தாயானால் வாழ்க்கையில் இடம். அவன் நான் சொல்லுவேன், இப்போலாம் நான் அதிகமாக பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பிரதர் சிஸ்டர் பேசவே மாட்டேன். அதற்கு முன்னாடி கண்டதை பேசுவேன். பெரியவர்களும் சிறியவர்களும் கிண்டல் கேலி, எல்லாரையும் கேலி பண்ணுவேன், கூத்து பண்ணுவேன், கலாட்டா பண்ணுவேன். நான் வந்தாவே சிலர் கோவிப்பாங்க, சிலர் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரட்சிப்பு வந்த உடனே
தாவீது சொல்லுவார், ராஜாவா இருந்து சொல்லுவார், ஆண்டவரே காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும், தேவையொன்றும் என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு வேலி அடைத்துக்கொள்ளும். யாருடைய ஜெபம்? ராஜா இட்டா கட்டளை, அவன் வளர்னாலும் கட்டளை. அவன் சொல்லுவான், ஜெபம் பண்ணுறான், உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும், தேவையொன்றும் இல்லாதது என் வாயிலே புறப்படக்கூடாது ஆண்டவரே, புறப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளவாக பேச்சை நம்ம நாக்கை நம்ம குறைக்கிறோமோ அவ்வளவாக நம்ம விருத்தி அடைவோம். தேவனுடைய வசனத்தை பேச பேச நம்ம சுய வார்த்தை பிரத்தியாரோட வார்த்தை நம்மிடத்தில் எடுத்துப்படும். இது கொடுக்குற ஆசீர்வாதமும் சமாதானமும் அமெரிக்கும் அமைதியும் போல நம்முடைய குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் வார்த்தை ஒன்றும் செய்யாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நாம் பேச பெருக 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 நம்ம வாழ்க்கையிலே செய்தோமானால், நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தினாலே, தாபரத்தினாலே அமைதியாக தங்கும் வாசஸ்தலம் போல இழந்த ஏதோனை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்தவர். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். நீங்கள் வாசிங்களா, நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நான் வாசித்து யோவான் சுவிசேஷ புத்தகம் அது நான் முடிச்சாச்சு. நீங்கள் வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 33:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்குறேன். யோபின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக தொடர்ந்து கவனிங்க. நான் விரைவாக முடிக்கிறேன். யோபின் புஸ்தகம். என் வாயை இப்பொழுது திறந்தேன், என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். என் வாயில் இருக்கிற என்னதான் பேசும்? என்ன பேசும்? என்னதான் பேசும்? எதுதான் பேசுது? நாவானது, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாவானது பேசும், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நாவானது பேசும். நீ தொடர்ந்து யாக்கோப்பின் புஸ்தகம், யாக்கோப்பினுடைய நிருபம் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். யாக்கோப்பின் புஸ்தகம் 3 அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானதை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பும் தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான நல்லா கவனிங்க. நாவானது சிறிய அவயமாயிருந்தோம் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு எதெல்லாம் கொடுக்குதுங்க? அவ்வளவு சத்தியம். நரக அக்னியை கொடுக்குது, நம்ம அழிக்குது, குடும்பத்தை அழிக்குது, சமாதானத்தை அழிக்குது, அமெரிக்கையை அழிக்குது, நிலையான வாசத்தை அழிக்குது. எல்லாம் செய்கிறது இந்த நாவானது. எல்லாம் நீங்கள் கவனிங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்று முதல் கொண்டு நீங்கள் ஒரு தீர்மானம், நாம் எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய வாயிலிருந்து எந்த வீணான வார்த்தையும் புறப்பட, எந்த சூழ்நிலையிலும் புறப்பட. நாவானது பேசும். நாவானது சிறியதாக இருந்தாலும் காட்டையே நெருப்பை போன்றது. அது காட்டை அழிக்கிறது போல நம்ம சமாதானத்தை அழிச்சிரும், நம்முடைய வாசஸ்தலத்தை அழிச்சிரும், நம்முடைய அமெரிக்கையை அழிச்சிரும், நம்முடைய அமைதியை அழிச்சிரும். நாவானது, நல்லா கவனிங்க, நாவானது இல்லை. நாவு பேசுறதுக்கு தானே,
வாய் பேசுறதுக்கு தானே என்று சொல்லுவீங்களானால் பேசுங்கள். அவர் பெருகவும் நீங்கள் சிறுகவும். தேவனுடைய வார்த்தை பெருகவும், உலக வார்த்தை சிறுகவும், அல்லது நீங்கள் சிறுகவும். நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வார்த்தை. நீ காலேஜில் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில் சொல்கிறேன், எத்தனை எதிராக இந்த நாவுக்கு போராட்டம் வந்தாலும், உலகத்தில் வேறு எதுக்கும் போராட்டம் இல்லைங்க, வேறு எதுக்கும் போராட்டம் இல்லை. முதல்ல எதுக்கு தான் போராட்டம்? உனக்காக எது தான் வாதாடும்? எது தான் உன்னை கரப்படுத்தும்? எது தான் உன்னை கொளுத்தும்? எது தான் உன் சமாதானத்தை கெடுக்கும்? சொல்லுங்க. நாவு தான். சின்னதா இருந்தாலும், சின்னதுன்னு அதை ஊட்டி வளர்க்குற நீ. அட சின்னது தானே, இது என்ன பண்ணிடும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிறிய நாவுதான் அது காட்டையை கொளுத்துகிற தீயை போன்றது. நரக அக்கினியை கொண்டு வருகிறது. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் அவனை நியாயம் தீர்க்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இந்த நாளிலிருந்து உண்மையான வீடுகளிலே, உறவுகளிலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே, படிக்கிற ஸ்தலத்தில், எந்த இடத்திலுமானாலும் சரி, நான் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே உன் நாவை நீ அடக்க தெரிந்தாயானால் அவருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில் இதில் பெருக செய்யணும். ஆமென். எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறார், என்ன கோபமாக பேசினாலும் சரி ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருப்பார். ஆமென். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அவரை கோவப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னுவார். ஆண்டவர் பெருகிறாருங்க. உனக்கு கோபம் வர சொல்லலாம், பேசணும்னு தோணுகிற சொல்லலாம், இவங்களை எப்படியாவது ஒரு வழி இல்லாமல் பேசணும் அப்படின்னு தோணுகிற சொல்லலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவரை பெருக வைங்க. வசனத்தை பேசுங்க. நாவானது அக்கினி, நரகத்தில் தள்ளிடும். நான் வீணாக பேசினேன்னா என் குடும்பத்தை அழிச்சிடும், என் சமாதானம் போயிடும். நிச்சயமாக சொல்லுங்கள், நீங்கள் பேசி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் கெட்டு போகிறீங்களா? உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசி உண்மையிலேயாவது எங்கேயாவது நல்லா இருந்திருக்கிறீங்களா? முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. அதுவும் நல்லா இருக்க சொல்லையே இப்படி கோபமாக இருந்தா, எரிச்சலாக இருந்தா, வாயில் நல்ல வார்த்தையாக வரும். கர்த்தரோட புள்ள தான். குழால 2 குடம் முன்னாடி போச்சுன்னா உங்களை பார்க்கணும், உங்கள் அபிஷேகத்தை, இல்லையா? ஆண்டோட உறுப்புள்ள தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னி பேசி தான் பார்த்துட்டு தான் போச்சு. அது நாவானது. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, இந்த வருஷத்துக்கு மாத்திரம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், அமைதி, அமெரிக்கன்றது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் பெருகவும் நீங்கள் சிறுகவும். யோவானை போல மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. அவன் சொன்னான், வார்த்தையாகிய தெய்வத்தை பார்த்து அவர் வார்த்தை என் வாழ்க்கையில் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென், ஹல்லேலூயா. இதை ஒரு தீர்மானமாக நீங்கள் எடுத்துக்குங்க. ஆமென். தயவுசெய்து உங்களை கையெடுத்து கேட்குறேன், எப்பவும் போல் இந்த ஆள் கத்தரான்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் குறைவுள்ள ஆளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எப்போதும் போல் இந்த ஆள் பேசுகிறான்னு நினைக்காது. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், உங்கள் வார்த்தைக்குள்ள மாற்றம் உண்டாகணும். இல்லாட்டி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நாவாது நகர அக்கினி. நீ கிறிஸ்மஸுக்கு புது போட கட்டினாலும் சரி, நியூ இயருக்கு அரை தூக்கத்தோடு கூட வந்து உக்காந்து அல்லேலூயா போட்டாலும் சரி, எந்த விதத்திலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இதை மாத்திரம் நீ அடக்காம, இதை கர்த்தருக்காக பெருக செய்யாம, நமக்காக சிறுக செய்யாமல் நான் இருப்போமானால், சமாதானம், அமெரிக்க நிலையான வாசஸ்தலம் என்பது நமக்கு நிச்சயமாக இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 13. ஆபிரகாமுடைய மந்தை
மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் போதும் சிஸ்டர், வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. வாசிங்க அடுத்தது வாசிங்க. அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. போதும் சிஸ்டர், நீங்க ஒன்ன கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். சகோதரருக்குடைய மேய்ப்பருக்குள்ளாகவும் அவருடைய மேய்ப்பருக்குள்ளாகவும் வாக்குவாதம் வந்தது. என்ன வாதம்? இப்படி சொல்லுங்க, நாக்குவாதம். ஆமென். என்ன வாதம் வந்தது? நாக்குவாதம். வாக்குவாதம் இல்லை. நாக்கு பேசினா தானே வாக்கு. அப்போ என்ன அது? நாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். பெரிய ஆபிரகாமின் குமாரர்கள். நம்மலாம் என்ன பாடுறோம்? ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதை போல எங்களையும் ஆசீர்வதியும் சொல்கிறோமா இல்லையா? ஆமென். நாக்கு ஒழுங்கா இருக்கா? சொந்த சகோதரன் கூட்டின்னு வந்தா போல, டேய் வாடா வா, நான் போகிறேன், என்னோட கூட வரதை வழிஞ்சதை நீ ஆசீர்வாதப்படு. 2 பேரும் பெருகிறாங்க. 2 மேய்ப்பருக்குள்ள வாக்குவாதம். ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ நானும் சகோதரர், நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம். ஆமென். வாக்குவாதம் நீ எங்கே போகிற? அதுவும் அந்த தேசத்துக்காக நான் போகிறேன். தாராளமாக போப்பா, ஸ்தோத்திரம், போயிட்டு வா. அல்லேலூயா, போயிட்டு வா, ஸ்தோத்திரம். நீ போகிற இடத்துக்கு நான் வரல, நான் இப்படிக்கா போகிறேன். அதுதாங்க ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். நேரம் இல்லை. அதுதான் ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கூடாரம் சமாதானமாக இருக்கணுமா? நீ நிலையான வாசஸ்தலத்தில் இருக்கணுமா? ஏவாள் போயிட்டு பிசாசோட நாக்குவாதம் பண்ணுவாதானே இந்த பிரச்சனை. நல்லா யோசித்து பாருங்க. இவ பேசலைன்னா என்ன பிரச்சனை இருக்குமா? என்ன திருத்துன்னு முழிக்கிறீங்க? இவ பேசலைன்னா பிரச்சனை இருக்குமா? ஏசப்பா வர வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகத்தில் உட்காந்துருப்பார், அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு இருப்பார் நம்மளை. அவர் வந்து இந்த பாடுகள் பட்டு, இதை பாருங்க, அர்த்த ராத்திரியில் ஏம்மா தூங்காத கேளுன்னு நான் இங்கே வெள்ளையம் சல்லையும் போட வேண்டி பேசின அவசியமே கிடையாது. எவ்வளோ படிப்பிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ குழந்தைய போல சொல்கிறோம். ஆனால் ஏறுதா? பரீட்சையில் 5 மார்க் கொடுக்க வேண்டியதுக்காக நம்ம உழுந்து படித்து 4 மார்க் 5 மார்க் எடுக்கிறோம். ஆனால் நிலையான வாசஸ்தலம், அமைதியான குடியிருக்கிற அமைதியான தங்கும் இடம் உன் நாக்கில் இருக்குதுப்பா. தயவுசெய்து பேசாத, நல்ல இதில் பேசு, வீணான வார்த்தைலாம் வேணாம். கர்த்தர் பாருங்க ரொம்ப நல்லவர். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அவர் ஆண்டவர் தெரியும் உங்களுக்கு, நீங்களாம் வாயாடிங்கன்னு தெரியும், வாயால் நல்லா பேசுங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கும் ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு வாயை கொடுத்தீங்க? ஏன் பேசக்கூடாது சொல்கிறீங்க? நீங்கள் வாயை மூட வேண்டியதானே? அதான் ஆண்டவர் ரொம்ப வசனம் பாருங்க. எப்பா தங்கச்சி, வீணான வார்த்தைகள். ஆமென். வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களையும் என்ன போல ஆண்டவர் முட்டாள் அல்ல. நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் அவருக்கு. அழகாக சொல்கிறாரு, மனுஷன் பேசுகிற வார்த்தையினால நியாயம் தீர்க்கப்படுவான் அல்ல, வீணான வார்த்தையினால. ஆமென். வார்த்தையை தான் தெய்வம். அவர் பேச வேணா சொல்லுவாரா? என்னை பெருக செய் உன்னிடத்தில் என்று சொல்லுவார். ஆபிரகாம் சொல்கிறாரு, வாக்குவாதம் வேண்டாம். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைய, குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே வாக்குவாதம் வேணாம். சமாதான தாபரம், அமெரிக்கான இடம், பக்கத்து அக்கத்தில் வாக்குவாதம் வேணவே வேணாம். நீங்களாம் நினைக்கிறீங்க, நம்ம வாக்குவாதம் பண்ணால் அவனை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஒரு வாக்குவாதம் வருது, நீங்கள் நாக்குவாதத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேற்கொண்டுட்டோம்பா, அவன் 1 தான் சொன்னான், நான் எத்தனை சொன்னேன்? 4 சொன்னேன், ஜெயிச்சிட்டேன். ஆனால் உங்களை மாதிரி தோத்த கர்த்தருடைய புள்ள இல்லவே இல்லை. உன்னை தோற்கடிக்கும்படியாகவே அங்கே வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அறிவுள்ளவர், முற்பிதா, நம்முடைய பிதா ஏன் இப்படி மாறினா, எப்பா லோத்து நீ போய்க்குப்பா,
உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேணாம். நான் நாக்கு தவற மாட்டேன், நீ கிளம்பு, உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்காக ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அவருடைய கற்பனை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ஆசீர்வாதம் என்னிடத்தில் பெருகணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். வாக்குவாதம் வச்சுப்பீங்களா? வாக்குவாதம் இருக்கா? இனிமேல் பண்ணுவீங்களா? நிலையான வாசஸ்தலம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் பாபா 1ஆம் தேதி அதுவுமா கிடைக்காது என்றா போலைய? இல்லை, உண்மை, சத்தியம் அது. அவர் பெருகவும், அவர் வார்த்தை நம்மிடத்தில் பெருகவும், என் வார்த்தை சிறுகவும் வேணும், சமாதானம் இருக்கும். நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 20 22 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கேராரூர் மேய்ப்பர். நான் இன்னும் 10 நிமிஷத்துல நான் முடித்து விடலாம். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிங்க. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, வாக்குவாதம் வந்தது. சைலண்டா ஏசேக்குனா என்னது? ஏசேக்குனா அல்லேலூயா சோத்திரம். போதும், அந்த அறிவு போதும் நமக்கு. ஏசேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா போல. அப்போ நமக்கு வாக்குவாதம் வர சொல்ல என்ன சொல்லணும்? அல்லேலூயா சோத்திரம். ஆமே, அல்லேலூயா சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப குழப்பிக்காதீங்க வேதத்தை. ஏசேக்குனா என்னது? ஆமாம்மா, அந்த நிருபத்தில் ரொம்ப சில பேர் ரொம்ப குழப்புவாங்க. அது அந்த எழுத்தில், யூதா புஸ்தகத்தில், அந்த எழுத்தில், கிரேக்க பாஷையில், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏசேக்குனா அல்லேலூயா சோத்திரம். போதுங்களா? ஏசேக்குன்னு அல்லேலூயா சோத்திரம் போயிட்டான். இன்னொரு இடத்திலே துறவு தோண்டின போது அதையும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். அல்லேலூயா சோத்திரம் சித்தனா என்று போயிட்டான். ஆமென், அல்லேலூயா போயிட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல வசனத்தை நீங்கள் கவனிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொருவை துறவை வெட்டினான். வாக்குவாதம் பண்ணல. அப்போது அவன் தம் தேசத்தில் பழுகும்படிக்கு. ஹல்லேலூயா. நீ பழுகி பெருகணும்னா, நீ விஸ்தாரமாகணும்னா, சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் நீ குடியிருக்க வேண்டுமானால், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேசத்தில் பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆமென். ஏன் இடம் உண்டாக்கினார்? வாக்குவாதத்துக்கு வந்த போது அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசேக்கு சித்தனா பலிகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி இப்போது அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ரெகோபோத் வர வேண்டுமானால் பெரிய பலத்தை கொண்டு கோடி கோடியா சேர்த்து வச்சாதான் ரெகோபோத் இல்லை. சிறிய அவயமான காட்டை கொளித்து போடுகிற, உன் வீட்டை கெடுக்கிற, உன் உறவை கெடுக்கிற, உன் பரலோகத்தை கெடுக்கிற, உன் நிலையான வாசஸ்தலத்தை கெடுக்கிற, உன் அமெரிக்கையை கெடுக்கிற, உன் அமைதியை கெடுக்கிற வாக்குவாதத்தை விட்டு போடு. வாக்குவாதத்தை விட்டு, வாக்குவாதம் வாக்கே வேணாம். அப்புறம் என்ன வாதம்? ஆமென், அல்லேலூயா. வாக்கே வேணாங்க. பேசவே பேசாதீங்க. நன்மையானவங்களை பேசுங்க. நன்மையானவங்களை பேச முடிஞ்சா கர்த்தருடைய கற்பனைகளை பேசுங்க. உங்க வார்த்தையை பேசவே பேசாதீங்க. அவ்விசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்திலே உன் வாயிலே தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டாய். தேவனுடைய வார்த்தையை கொண்டு சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆமென். எதை கொண்டு?
அவருடைய வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் உண்டானது. ஆமென். நீங்களும் நானே யாரு? பிசாசா? அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி. ஆமென். அல்லேலூயா. நல்லா இருப்பேன் சொல்லுங்க சிஸ்டர். நான் நல்லா இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் பலுகி பெருகுவேன், ஏகோபத்து எனக்கு உண்டாகும், எனக்கு இடம் உண்டாகும். என்னை நான் நம்புகிறவர்களை கைவிட்டாலும், நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு சென்றாலும், நிச்சயமாக நான் நல்ல வாழ்க்கையை வாழுவேன் என்று வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையை நான் கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எத்தனை கடல்ல இருக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு வியாதியில் இருக்கிறேன் தெரியுமா? நீ பலவீனனா இருக்கிற போது நீ பலவான் என்று அறிக்கையிடு. ஒரே ஒரு வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த உன் தேவன், அவர் உன்னை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தபடியினாலே ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். நல்லா சொல்லுங்க சிஸ்டர். வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். வாக்கு தத்தத்தை சொன்ன நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் பலுகி பெருகுவேன், நான் ரகோபோத்தாய் மாறுவேன். எனக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார், நான் சிறுகுவதில்லை, நான் பெருகுவேன். என் சாம்பலை கர்த்தர் சிங்காசனமாய் மாற்றுவார். எல்லா அறிக்கை நீ அறிக்கை இட நல்லவைகளை கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை இட நிச்சயமாக சமாதான தாபரங்களும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியான வாழ்க்கையும் உங்களுக்கு எனக்கு உண்டா. ஒரே ஒரு வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குமானால் சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு ஐயா சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் நல்லா இருப்பேன். ஐயா சொல்லுங்கம்மா, நான் நல்லா இருப்பேன். ஏன் நான் நேசித்தவங்க என்னை விட்டு போனாலும் இந்த வாழ்க்கையில் நான் சாதித்து காட்டுவேன். என்ன கடைசியாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, சாதித்து காட்டுவேன். நீங்கள் தூங்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் தூங்காமல் வந்தீங்க நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாக்க பயன்படுத்துகிறபடினால கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுக்குறார். ஆமென். அல்லேலூயா. சோர்வு உள்ள 5 மணி வரைக்கும் கூட பிரசங்கம் பண்ணுவேன். ரெடியா நீங்க? ஆமென். நல்லா இருப்பேன் இந்த வருஷத்தில். சொல்லுங்கள் நல்லா, என் கழுத்து வலிலாம் போயிடும். அல்லேலூயா. இப்போ தூக்கம் போயிடும் சொல்லுங்க அங்கிள். ஏன் கழுத்து வலி சொல்கிறீங்க? நல்ல கழுத்து வலி வந்துதா? அம்மா அப்பா கழுத்து வலி சொல்லாத, கர்த்தர் இடத்துல போ. ஆண்டவரே கழுத்து வலிக்குதுப்பா, இயேசுவின் நாமத்தினாலே அப்பளா போ சாத்தானே சொல்லு. சுகம் கிடைக்கட்டும் சொல்லு, பலன் கிடைக்கட்டும் சொல்லு, கையை வச்சு ஜெபம் பண்ணுப்பா. உன் வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கணும் இந்த வருஷத்தில். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையில் ஏங்க நீங்கள் தேவசாயலா இல்லையாங்க? கர்த்தர் வார்த்தையால் உலகத்தை படைத்தது உண்மையா பொய்யாங்க? உங்க அப்பா வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்கினாரே. ஆண்டாண்டு கோடி கோடி களமா எல்லாவற்றையும் பூமியில எல்லா தின்றதுக்காக படைச்சார் இல்லையா? படைச்சார் இல்லையா? நீங்க ஒரே ஒரு குடும்பம் சாப்பிட்றதுக்கு உடுத்துறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா உங்களுக்கு கிடைக்காது? கிடைக்காது. சொல்லுங்க, இந்த மாதம் கடன் இல்லாமல் நான் வாழ்வேன், நோய் இல்லாமல் வாழ்வேன், சமாதானமாக வாழ்வேன், அமெரிக்கா வாழ்வேன், அமைதியாக வாழ்வேன், யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், எத்தனை சொல்லுவேன், சித்தனா சொல்லுவேன், ரெகோபோத்தை பெற்றுக்கொள்வேன். அப்படி சொல்லுங்கங்க. நெல்லு முளைச்சா, நெல்லு விதைச்சா, நல்ல சொல்ல வச்சா, கெட்ட வார்த்தையை வச்சா கெட்டதுதான் விதையும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பா. நல்லதை விதைங்க. நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, சுகமா இருப்பேன்னு சொல்லுங்க. எதனா வலி வருது சகஜம்தான். மாமிசம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கதான் செய்யும். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. சின்ன பசங்க ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் விட்டு போறது, மாத்திரை போகுது, டெஸ்ட் எடுக்கிறது, மருந்து சாப்பிட்றது, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உங்க நாக்கில் இருந்து ஐயா வந்திருக்குது ஆண்டவரே ஒரு விஷயம், உம்மை சோதிக்கும்படியா, உங்க வல்லமை விளங்கும்படியா, உங்க பலன் எண்ணில் பெருகும்படியா வந்திருக்கு. நீங்க யாருன்னு காட்டுங்க.
அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ காட்டுப்பா, உனக்கு வார்த்தை இல்லை, வாயில் உனக்கு வாயில் சுட சுட வச்சு வந்து வெட்டு பத்து வந்து போட்டால் 2 தட்டு கொட்டிக்கிறீல்ல, ஆ நல்லா பேசுப்பா, நல்ல நாமத்தை அறிக்கை, எதை விதைக்கிறியோ அதை தான் நீ அறுப்பா. ஆமென். கர்த்தர் நம்முடைய பிதா ஒரே வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். எந்த மாறுதலும் இல்லை. கோடான கோடி ஜனம் எவன் வந்தாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், கோடி வருஷம் ஆனாலும், அவன் உடுக்கிறதுக்கும் அவன் போட்டுக்கிறதுக்கும் அவன் சாப்பிட்றதுக்கும் இருக்குதா இல்லையா? எனி மாடிஃபிகேஷன்? சிருஷ்டியில் எதனா மாடிஃபிகேஷன் இருக்கா? ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. கோடான கோடி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, சாப்பிட்டு போ, உடுத்திட்டு போ. அவங்க சாயலாக படைச்சிரு, தேவ சாயலில் படைக்கப்பட்டன்னு பாட்டு பாடுறோம். அந்த வார்த்தை, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது சிஸ்டர். இதை நீ நல்லா இருக்கன்னு சொன்னால் நீ நல்லா இருப்ப. அடுத்தவங்களை பார்த்து நீ நாசமாக போய்டுன்னா நீ நாசமாக போயிடுவ. ஆமேன். உன்னை நல்லா நீ நாசமாக போயிடுறவங்கன்னு சொல்ல வாக்குவாதம் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க, சோத்திரம், அல்லேலூயா சொல்லி பாருங்க. ஆமேன். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இதுதான் மாற்றம், இதுதான் கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் அவர் பெருகுவோம் நான் சிறுகுவோம். விரியம் பாம்பு குட்டிகளே சொன்னான். ஏசப்பா வந்தோடனே அவர் பெருகுவோம் நான் சிறுகுவோம் வேணும்னு அப்படி போயிட்டு தலை எடுத்துங்கப்பா, முடிஞ்சு போச்சு என் கதை. அவர் வந்துட்டார், எடுத்துக்க தலை, என் கதை முடிஞ்சு போச்சு, நான் இனி பேசக்கூடாது, தலையேடு, அங்கே தானே நாக்கு இருக்கு, நான் யாரையும் எதுவும் பேசக்கூடாது, தலையேடு, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். அல்லேலூயா. உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிங்க, உங்கள் நாக்கை கட் பண்ணி போடுங்க. அல்லேலூயா. ஆமேன். கட் பண்ணி போடணும்னா இந்த கட்டில் இல்லை, வாக்குவாதத்தை விட்டு விடுங்க. நாவானது காட்டுத்தீ போன்றது, குடும்பத்தை கெடுத்துரும். நீ சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசத்தலங்களிலும் அமைதியாய் தங்கு இடங்களிலும் வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரிக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் பெருகணும், அவருடைய கற்பனை பெருகணும். உன்னுடைய எண்ணம் ஏக்கம் சிந்தை, உன் வார்த்தை, உன் மாமா வார்த்தை, உன் மச்சான் வார்த்தை, அவன் வார்த்தை, இவன் வார்த்தை சிறுகணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தலைக்கு மேலே, மற்றவருடைய உன் வார்த்தை பாதத்துக்கு கீழே வைத்தாயானால் நிலையான வாசஸ்தலம் உனக்கு உண்டாயிருக்கும். நான் ஒரே ஒரு வசனத்தை காட்டி, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12:19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12:19 வாசிக்கும்படியாக கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. 12:19 வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் வீதிகளிலே. இவருடைய நாமம் என்ன? வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், கூக்கிலும் இடவும் மாட்டார். இவர் பேர் என்னது? வார்த்தையாகிய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டாராம். யாரு? உங்க அப்பா. நீங்க சொல்றீங்களே, அப்பா உம்மை முழுவதும் என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்றமா இல்லையா? யாரப்பா? உங்க அப்பா வாக்குவாதம் பண்ணவும் மாட்டாராம், கூக்குரல் இடவும் மாட்டாராம். அல்லேலூயா. ஆனா அவங்க புள்ள எப்படி இருக்கீங்க? உலகத்தை ரட்சிக்க வந்தார் வார்த்தையான தெய்வம். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, ஈசாக்கு மாத்திரம் அல்ல, ஏசப்பா வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்பதும் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ அப்படி இருந்து பாருங்க, நீங்கள் வாசஸ்தலம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஆமென். இன்னைக்கு நான் பேசணுன்னா என் பிள்ளைகளை எவ்வளோ பேசலாம், சண்டை போடணும்னா எவ்வளோ பேசலாம். நான் ஏன் சுய வார்த்தையின் நிமித்தம், நாக்கு நிமித்தம் நான் பேசினா ஜானும் ஜோயிலும் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன் உண்மையான வார்த்தையின் நிமித்தமோ, என் வார்த்தை பெருகி, என் வார்த்தை நான் பெருகி, இல்லை மற்றவங்க சொல்கிறத யாரையாவது பார்த்து என் பிள்ளைகளிடத்தில் நான் பேசினேன்னா, இந்த வீடும் வேணாம், உன் சபையும் வேணாம், உன் ஆராதனை வேணாம், உனக்கு ஒரு கும்பிடு, நான் எங்கன்னா போய் பிளாட்பாரத்தில் தங்கிக்கிறியான்னு போயிடுவாங்க. ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னில் பெருகவும் என் வார்த்தை சிறுகுவதுனாலே அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். ஆமென். எல்லாவற்றையும்
நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் வருகிற போது, நேர்மாறான காரியங்கள் வருகிற போது, எதிரான ஆயுதங்கள் எழும்பும்போது அமைதியாக நீ சென்று விடுங்க. அமைதியாக செல்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான பலன். எதிர்த்து நின்று வாக்குவாதம் பண்ணுறவர்களுக்கு நிச்சயமாக ஜீவனை இழந்து போவார்கள். ஆமென். ஆத்துமாவை இழந்து போவார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு விட்டு வரவர்களுக்கு இடம் பலுகவும், இடம் பெருகவும், இடம் உண்டாகவும், ரேகோபோத் உண்டாகவும் கர்த்தர் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடந்து செல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். இந்த ஒரே ஒரு தியானத்தம் வசனம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் போகிறேன். இந்த வசனம், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு அநேக காரியங்களை நடப்பிக்கும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22:18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அப்பொழுது ராஜா தோவோக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியன் ஆகிய தோவோக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆமென். இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ லகுவாக இருக்குது பாருங்களேன். 85 பேரை மாத்திரம் இல்லைங்க, 85 தேவனை ஆசாரிக்கிற லேவி குடும்பம், அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டான். யாரு? சவுல். கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணிப்பா. இதெல்லாம் ரொம்ப நம்ம சாதாரணமாக, இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி வேளையிலே சிலுவையிலே அறையப்பட்டார். வேதம் என்ன சொல்லுது? சிலுவையிலே அறையப்பட்டார். எங்கேயாவது அந்த பாடுகள், அந்த கஷ்டம், அந்த வேதனை ஏதாவது சொல்லுதா? 9 மணி நேரத்தில் அது சிலுவையிலே அறையப்பட்டார். அதோடு முடிச்சிடும். அதே போல் 85 ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்டார். அவங்க குடும்பம், அவங்க மனைவி கொலை செய்யப்பட்டாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 85 குடும்பத்தை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு வெட்டினா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு தவறான வார்த்தை. தாவீது ஆசானிடத்திலே போய், அந்த ஆசாரனுக்கு ஒன்றுமே தெரியாது. தாவீது சவுலுக்கு தப்பி அந்த தேவாலயத்திலே பிரவேசித்து சாப்பிடுவதற்கு அப்பம் உண்டா என்று கேட்டு, அவன் சாதாரணமாக ஒரு ஆசாரியனா, அப்பம் இருக்கிறது, நேற்றுக்கு வச்சது இருக்கிறது, அதனால் நான் கொடுக்குற, சுத்தமாக இருந்தால் இதை சாப்பிடுங்கள், சமூகத்தில் வைக்கப்பட்டது. அங்கே தோவோக்கு என்பவன் இருந்தான். ஒரே ஒரு வார்த்தை, தாவீதுக்காக தேவனிடத்திலே இந்த ஆசாரியன் விசாரித்தான். 85 ஆசாரியனுடைய குடும்பம் தலை வெட்டப்பட்டு விழுந்தது. தலை வெட்டப்பட்டு குடும்பம், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மனைவிமார்கள், பெண்கள், ஆசாரியர்கள் கொல்லப்பட்டாங்க. கர்த்தரை ஆசாரிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, இவன் அப்பம் கொடுத்தான். ராஜாவுக்கு தெரியவே, ராஜாவுக்கும் இவனுக்கும் எந்த பிரச்சனைன்னு தெரியாது. இன்னசென்ட்டாக அப்பத்தை கொடுத்தான். அங்கே இருந்த தேவாக்கு சவுலிடத்தில் போய் ஆசாரிடத்தில் விசாரித்தான் என்று ஒரு வார்த்தையை சொன்னான். அதன் நிமித்தமாக 85 ஆசானுடைய குடும்பம் நடுவீதியிலே கொல்லப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா? வார்த்தைக்கு நான் இன்னும் அநேக காரியம் இருக்கிறது. வார்த்தை அவ்வளவு வல்லமை மிக்கது. நீங்கள் பேசுகிற வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை குடும்பத்தை கெடுத்து விடும், குடும்பத்தை நடத்தும், குடும்பத்தை கெடுக்கும், அமைதியை கொடுக்கும், அமைதியை எடுக்கும், நிலையான வாசஸ்தலத்தை வைக்கும், நிலையான வாசஸ்தலத்தை பீக்கும். நீங்கள் கவனிங்க. ஒரு முறை கூட சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை பெருகணும். இந்த ஆண்டிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டலாம் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவையில்லாத வீணான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படவே படாது. நல்ல வார்த்தை வரும். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளை சபிக்கவே சபிக்காதீங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா வருவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் நல்லா இருப்பேன், இந்த நோயிலே நான் விழுந்துட போகிறதில்லை, இந்த கடன்லேயே நான் இருந்துட போகிறதில்லை, நான் நல்லா இருப்பேன் சொல்லி கர்த்தரை துதித்து, ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இன் யுவர் மவுத். எப்போதும் பாசிட்டிவாக வார்த்தை பேசுங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். நல்லதை விதைங்க. நிச்சயமாக நல்ல வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 வாசித்து கண்களை மூடலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 வாசிக்கும்படியாக, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன்.
யோசுவாவின் புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நல்லா கவனிங்க, நான் முடிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உன் வழியை யார் வாய்க்க பண்ணுவா? சொல்லுங்க, வசன வேதத்தை பார்த்து சொல்லுங்க. உன் வழியை இவ்வளோ நாள் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஆண்டவர் தான் நம்ம வழியை வாய்க்க பண்ணுவார் நம்ம வாசித்து ரசித்து ருசித்து இருக்கிறோம். கர்த்தரே வாய்க்க செய்யும். அழகா யோசுவா ஆண்டர் கற்பனையை கை கொள்ளு, நீ கை கொண்டா உன் வழியை பார்த்துங்க. அப்ப ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்கு, உன் வாயில இருக்கு. உன் வழிய நீ வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. ஆசீர்வாதம், உயர்வு, அமெரிக்க, சமாதானம், தாபரம், நிலையான வாசஸ்தலம், இதெல்லாம் யாருக்கு இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமா இருக்கிறது. ஆனா அந்த வழியை யார் தான் வாய்க்க பண்ணிக்கணும்? எப்படி தான் வாய்க்க பண்ணணும்? இப்படி அடிச்சு வாய்க்க பண்ணணும். எப்படி? இப்படி. இது எப்பா நீ தான் வாய்க்க பண்ணணும். ஆமே, நீ தான் வாய்க்க பண்ணணும். பேசி பேசி கெட்டு போறீ. பேசி நாவானது காட்டு தீயை கொளுத்தக்கூடிய சக்தி உள்ளது. ஒரு குடும்பத்தை கெடுக்கும், ஒரு குடும்பத்தை நிலைக்க செய்யும். உன் வழிய நீ தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தை உன் குடும்பத்திலே பெருகவும், உன் பிள்ளைகளிடத்தில் பெருகவும், உன் சபையிலே பெருகவும் செய்தால் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். கற்பனைகள் உனக்காக இருக்கிறது. அந்த கற்பனையிலே வாக்குத்தத்தத்திலே ஆசீர்வாதம், உயர்வு, சொத்து, சுதந்திரம், பரிசுத்தம், மேன்மை, ரெகோபோத்து, இடம் உண்டாகும்படிது, பலுகி பெறுகிறது, ஆசீர்வாதமாக இருப்பா. எல்லாமே வார்த்தையில் இருக்கிறது. அதை நீ கற்பனைகளை கை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு போதித்து உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ என்றென்றைக்கும் காண்பா. அப்போ நீ நல்லவைகளை பேசி, நல்லவைகளை உன் வாய் அறிக்கை செய்கிற போது, நல்லவைகளை பேசுகிற போது, நல்ல வாக்குத்தத்தங்களை உன் வாய் பிரவேசிக்கிற போது, பிரஸ்தாபப்படுத்துகிற போது, அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும், உன் வழிகளை வாய்க்க வைக்கும், உன் பிரயாசங்களை வாய்க்க வைக்கும் என்பது உண்மை அல்லவா? ஆமென், அல்லேலூயா. கடைசியா வாசித்து முடிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:10-13 பைபிளை மூடினுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10-13 வரைக்கும் நிதானமா வாசித்து. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. முடிச்சிங்களா? 13 வரைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போக பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். முள்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நீர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா சிஸ்டர் பிரதர்?
அவருடைய மாறி உரைத்த மழையும் பெய்து முளைக்கிளம்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து திரும்புவது போல என் வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்லுவேன், மரணப்படுக்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே பேசுவேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க சிஸ்டர். முற்செடிகளும் தேவதாது விருட்சங்களாய் மாறும். ஆமென். முள்ளா இருக்குதான் உன் வாழ்க்கை? சமாதானம் இல்லாத இருக்கா? நிலையான வாசஸ்தலத்தை இங்கேயும் வாசஸ்தலம் இல்லை, அங்கேயும் வாசஸ்தலம் நம்பிக்கை இல்லையோ, அமைதி இல்லையோ, அமெரிக்கா இல்லையோ? நான் சொல்லுவேன், நீ பேசுகிற வார்த்தை புறத்தியாருடைய வார்த்தை உன் குடும்பத்தில் இருக்கிறது. உன் வார்த்தை தான் மேற்கொண்டு இருக்குது. உன் மூளை தான் உன் குடும்பத்தை நடத்துது. உன் பேச்சு தான் உன் குடும்பத்தை நடத்துது. நீ நினச்சிருக்கிற நான் பேசலைனா, நான் அதட்டலைனா, நான் கத்தலைனா, நான் கேவலமாக பேசலைனா, நான் சண்டை போடலைனா என் புள்ள அடங்க மாட்டான், என் புருஷன் அடங்க மாட்டான், என் பொண்டாட்டி அடங்க மாட்டான், என் பக்கத்து வீட்டுக்காரன் அடங்க மாட்டான். என் வார்த்தை இந்து முதல் கொண்டு என் ஜனமானது சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமெரிக்கையான தங்கும் இடங்களிலும் குடியிருக்க வேண்டுமானால் இந்த நாவானது கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் சத்தியத்துக்கும் விட்டு கொடுக்கிறதா இந்த நாவு இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும், வீணான வார்த்தையாக இருக்கக்கூடாது. நீ கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாயா? நீ பலவீனத்தோடு கூட இருக்கிறாயா? நீ தனிமையிலே இருந்து கஷ்டப்படுறாயா? நான் சொல்லுவேன், ஆண்டோடைய வார்த்தை உனக்காக இருக்கிறது. நீ ஒரு தாயை இழந்திருக்கலாம், அல்லது உன்னை உறவான ஒரு கணவனை நீ இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம். இந்த வேத வசனம் 1000 தாய்க்கு சமானம். அல்லேலூயா. 1000 சொத்துக்கு சமானம். சமன் இல்லை. இந்த வார்த்தை என் கூட ஆறுதலாக பேசுறதுக்கு ஆள் இல்லையே நினைக்கிறியா? 1000 ஆறுதலுக்கு மேலான வார்த்தைகளை உண்டு. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆவிலே உன் மனசில் பேசுவாரானா என்றென்றைக்கும் அந்த ஆறுதல் உன்னை விட்டு எடுபடவே படாதுப்பா. நான் சொல்லுவேன், நீ சமாதானமாக உன் வீடு இருக்கணுமா, தேவனுக்கும் உனக்கும் சமாதானம் இருக்கணுமா, குடும்பத்தில் சமாதானம் அமைதி இருக்கணுமா, அமெரிக்கையான வாழ்க்கை இருக்கணுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வார்த்தை மேலே நீ கவனமாக இரு. அவர் பெருகவும் நீ சிறுகவும் வேணும். அவருடைய வார்த்தை உன் குடும்பத்தில், வாழ்க்கை குடும்பத்தில், உன் வியாதியில், உன் போராட்டத்தில், உன் குடவில் இருக்கணும் சிஸ்டர், பிரதர். நிச்சயமாக சொல்லுவேன், எந்த சமாதான கேடும் உனக்கு வரவே வராது. உன் வாயில் அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எழுந்து நட என்று உனக்கு சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். என்ன சொன்னார்? வாயிலிருந்து தான் சொன்னார். அவருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய பலவீனங்களுக்கு எழுந்து நட என்று சொன்னார். விசுவாசமாக உன் வாயின் வார்த்தை எப்போன்னா, மற்ற காரியத்துக்கெல்லாம் நம்முடைய வாயில் பெருக செய்து அவரை சிறுமப்படுத்திட்டு நமக்கு பலவீனம் தேவை வருகிற போது அவருடைய வார்த்தை எடுத்தா பலன் தராது. ஆமென். அல்லேலூயா. எப்போதும் அவருடைய வார்த்தை பெருக நம்ம வாழ்க்கையில் வச்சிருந்தா இந்த குணமாக்குறதுக்கும் இந்த குறைவுக்கும் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். மகளே, மகனே, உன் குறைவுக்காக, உன் தனிமைக்காக நீ கலங்காது. இந்த வார்த்தை உனக்கு இருக்கிறது. 1000 மனுஷனுக்கு பாசத்துக்கும் சமம், 1000 ஆசீர்வாதங்களுக்கு சமம். இது கர்த்தருடைய வார்த்தை. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏன் அப்படின்னா, அதனுடைய நாவினுடைய வார்த்தை அதனுடைய சொந்த வார்த்தை அல்ல, அது தேவனுடைய கற்பனை, சத்தியம். அவருடைய வார்த்தையினாலே தன்னை மேற்கொள்ள செய்வதனாலே அவர்கள் இஸ்ரவேல் அற்புதமும் அடையாளமாக, அவர் இஸ்ரவேலிலே அற்புதமும் அடையாளமாக நம்மை வைத்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? உண்மையாக ஜெபம் பண்ணுவங்களா சிஸ்டர் பிரதர்?
இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்க. என் வாயினுடைய வார்த்தை ஒன்றுக்கும் கணக்கு நான் ஒப்புவிக்கப்படும். சாதாரண பணம், உலகத்தில் இருக்கிற பணத்துக்கு நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். இந்த உலக பணத்துக்கு நம்ம கணக்கு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், இந்த ஒவ்வொரு வார்த்தை பணத்துக்கும் 10 ரூபாய் எங்கே நான் இங்கே வச்சேனே, 100 ரூபாய் இங்கே வச்சேன் காணும், 500 ரூபாய் எங்கே போச்சு தெரியலையே. நம்ம கணக்கு வச்சு செலவு பண்ணுறோம், நல்லது. ஆனால் நம்ம வாயினுடைய வார்த்தைக்கு யார் கேட்க போகிறா, கணக்கு யார் கேட்க போகிறான் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாயின் வார்த்தையிலே சமாதானம், உன் வாயின் வார்த்தையிலே பலுகி பெருகுதல், உன் வாயின் வார்த்தையிலே ஜீவன், உன் வாயின் வார்த்தையிலே சுகம், உன் வாயின் வார்த்தையிலே அமெரிக்கான வாசஸ்தலம், உன் வாழ்க்கையிலே வாயின் வார்த்தையினாலே அமெரிக்கான ஒரு ஸ்தலம், ஒரு அமெரிக்கான ஒரு வாழ்க்கை. கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தை இந்த வருஷத்தில் மாத்திரம் அல்ல, என்னைக்கு நான் பேசக்கூடாது ஆண்டவரே. யாரையும் பற்றி நான் பேசக்கூடாது. வாக்குவாதம் எனக்கு வேண்டாம். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சரி, சபையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும், ஸ்கூலில், காலேஜில் எனக்கு எதிராக எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் ஏசேக்கு சித்தனா அல்லேலூயா ஸ்தோத்திரன்னு நான் கடந்து செல்வேன். நிச்சயமாக அந்த இடத்துல என்னை தலைநிமர செய்து எனக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர், என்னை பலுகு பெருகும்படியாய், எனக்கு இடம் உண்டாகும்படியாய் கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை எனக்காக உண்டாக்குவார். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நாங்கள் சிறுகி, எங்கள் வார்த்தை சிறுகி அவருடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகினால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றம். ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு அலைச்சல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அலைச்சல் இருக்கக்கூடாது. அது காயினுடைய சுபாவம். நீ அலைந்து திரிகோனா இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஏதோனிலே வாசம் செய்கிற ஒரு குட்டி ஏதோனிலே வாசம் செய்கிறளாய், குட்டி பரலோகமாய் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடும். எங்கே சமாதானம் கெட்டு போகுது, நான் வாயை திறந்தாதானே. எங்கள் வேலை ஸ்தலத்திலே வாயை திறக்கிற போது சமாதானம் கெட்டு போகும். பக்கத்து அக்கத்திலே வாயை வாக்குவாதம் செய்கிற போது நீ சமாதானமாக இருக்கவே முடியாது. சமாதானமாக இருக்க முடியாது. மற்றவங்க என்னன்னா பேசட்டும், அமலேக்கியர் வந்து என்னன்னா சொல்லட்டும், நீ அமைதியாக இரு. லோத்து என்னன்னா சொல்லட்டும், நீ அமைதியாக வாக்குவாதம் பண்ணாத. கர்த்தர் ஒரு பலுகி பெருகும்படி, உனக்கு இடம் உண்டாகும்படி, ஒரு நிலையான வாசஸ்தலம் உண்டாகும்படி அமெரிக்கா உன் வாழ்க்கையை வைக்கட்டும். உனக்கு இருதயத்தில் அமைதி இருக்கும் சிஸ்டர். நீ நல்லா பேசணுன்னா, அமைதியாக இருந்தனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் இருக்கும். ஆண்டவரை தைரியமாக கேட்கலாம். அப்பா, உங்கள் பிள்ளையா நான் வாழ்ந்தேன், உங்கள் பிள்ளையா சாயலா நான் வாழ்ந்த, உங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்த, உங்களுடைய வார்த்தையை வாழ்க்கையில் பெருக செய்த ஆண்டவரே, உங்கள் வார்த்தையில் வல்லமையாக நான் பேசுகிறேன். எனக்கு சுகத்தை கொடும், பலத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், சமாதானத்தை கொடும், விருத்தியை கொடும். ஹல்லேலூயா. மகனே, உன் இருதயத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சாந்தம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளில் அதை தருகிறார். அதை ஒருவனும் ஒன்றை விட்டு எடுத்து போடுவது இல்லை, ஒருவரும் அதை உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்வது இல்லை. அது கர்த்தருடைய சுதந்திரம். தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய சுதந்திரம். அதை உன் நாவில கர்த்தர் இந்த நாளில் வைக்கிறார். அந்நிய வார்த்தை உன் நாவில வரக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடாது, வாக்குவாதம் என் வாக்கில இனி வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. கூடுமானால் சமாதானத்தை உண்டாக்குற வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படட்டும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க.
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே சுகமுள்ள ஒரு வருஷமாய் மாற்றித்தாங்க, ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பலுகி பெறுகிற ஒரு வருஷமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களை திருப்தியாக புசித்து ஆண்டவரே இருக்கிற ஒரு நாட்களாக, ஆயுசு நாட்கள் பெருக செய்கிற ஒரு வருஷமாக மாற்றி கொடுங்க. வருமானங்கள் பெருகிற வருஷமாக மாற்றுங்க தகப்பனே. உறவுகள் சீர்பொருந்துகிற ஒரு வருஷமாய் மாற்றுங்க. சபை விஸ்தாரம் அடைகிற ஒரு வருஷமாய் மாற்றுங்க. எங்களோடு கூட சேர்ந்து துதிப்பதற்காக ஒரு ஜன கூட்டத்தை உண்டாக்குற ஒரு வருஷமாக மாற்றுங்க அப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை விருத்தியாக்குங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு ஆவினாலே அபிஷேகத்தை கொடுங்க, வார்த்தையினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வீடுகளிலே, ஊழியத்திலே, சபையிலே கொடுங்கப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் எங்களில் பெருகவும் வேண்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக ஊழியம் செய்கிற அந்த ஜானையும் அந்த தம்பியும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை கொடுங்க, போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. தாயிலிருந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே வார்த்தையாய் தாயும் தகப்பனமாக இருங்க ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற பிள்ளைங்களை வார்த்தையினால் பலப்படுத்துங்க தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். ஏசப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாம நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு கூட உம் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, வார்த்தையாகிய தெய்வமே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வழியை வாய்க்க செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகட்டும் இந்த வருஷத்திலே, இந்த நேரத்திலே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ப்பா. அவர் சொன்ன மாதிரியே உங்களை நடத்துவார். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. தேங்க்யூ ஜீசஸ்.